அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆடி அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரியில் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து வருகின்றனர். பக்தர்களின் வசதிக்காக தற்காலிக பேருந்து மற்றும் வாகன நிறுத்துமிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில் இணைகிறார். செந்தில்குமார், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில். இந்த கோவிலுக்கு ஆண்டுதோறும் ஒவ்வொரு ஆடி மாத விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த மாத ஆடி அமாவாசை திருவிழா முன்னிட்டு தொடர்ந்து நேற்று முதல் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்தனர். இதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக 200க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் 2500 பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளன. இரு மாவட்ட காவல்துறை, குறிப்பாக மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்ட காவல்துறை சார்பாக பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. தற்காலிக பேருந்து நிலையங்கள் மற்றும் குடிநீர் வசதிகள் என அனைத்து தரப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று ஆடி அமாவாசை தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்று வருகை தந்துள்ளனர். தானிப்பாறு அடிவார பகுதியிலிருந்து காலை 6 மணி முதல் 12 மணி வரை மட்டுமே பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்பதால் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. மலைப்பகுதியில் யாரும் தங்கக்கூடாது, நீரோடைகளில் குளிக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஆங்காங்கே மருத்துவ வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உடனடியாக யாரும் மூச்சுத்திணறல் ஏற்பட்டால் உடனடியாக அங்கு சிகிச்சை பெற்றுவதற்கு மருத்துவ ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தபோதும் இங்கே அடிக்கடி சிறு சிறு விபத்துகள் ஏற்பதன் காரணமாக கூடுதலாக மருத்துவர்களுக்கு அமைக்க வேண்டும் என்பது கோரிக்கையாக இருந்து வருகிறது. தற்போது அந்த பகுதியில் கூட்டம் அதிகரித்து காரணமாக ஆங்காங்கே பேருந்து நிறுத்தம் என்பது நிறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து பக்தர்கள் வருகை அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. மாவட்ட நிர்வாகம் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.